வெல்கம் டு our சேனல். வணக்கம் நண்பர்களே. உங்கள் அனைவரையும் மீண்டும் நமது சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் வேலைவாய்ப்பு தகவல் மருத்துவத் துறையில் அதாவது ஹெல்த்கேர் துறையில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிறுவனத்தில் இருந்து வந்திருக்கிறது. குறிப்பாக மெடிக்கல் கோடிங் துறையில் அனுபவம் உள்ளவர்களுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு என்றுதான் சொல்ல வேண்டும். சென்னை மாநகரத்தில் அமைந்துள்ள அக்சஸ் ஹெல்த்கேர் நிறுவனத்தில் அனஸ்தீசியா கோடர் மற்றும் தர கட்டுப்பாட்டாளர் குவாலிட்டி அஷூரன்ஸ் பணிக்கான காலியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த வீடியோவை நாம் முழுமையாக பார்ப்போம். இதில் இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது, என்னென்ன தகுதிகள் தேவை, சம்பளம் எவ்வளவு மற்றும் முக்கியமாக இந்த வேலையின் தன்மை என்ன, அங்கே போக்குவரத்து வசதிகள் எப்படி இருக்கும், ஓவர் டைம் அலவன்ஸ் கிடைக்குமா என்பதை பற்றியெல்லாம் மிக விரிவாக தெளிவாக பேசப் போகிறோம். எனவே வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள். முதலில் இந்த நிறுவனத்தை பற்றிச் சொல்லிவிடுகிறேன். அக்சஸ் ஹெல்த்கேர் என்பது மருத்துவத்துறை சார்ந்த பிபிஓ சேவைகளை வழங்குவதில் ஒரு முன்னணி நிறுவனமாகும். இப்போது அவர்கள் சென்னையில் உள்ள தங்கள் கிளைக்கு அனுபவம் வாய்ந்த நபர்களை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலைக்கு தேவையான கல்வித் தகுதி மற்றும் அனுபவம் பற்றி இப்போது விரிவாக பேசுவோம். உங்களுக்கு 2 முதல் 5 ஆண்டுகள் வரை அனஸ்தீசியா கோடிங் துறையில் முன் அனுபவம் இருக்க வேண்டும். இது ஃப்ரெஷர்களுக்கான வேலை இல்லை, அனுபவம் வாய்ந்தவர்களுக்கானது. சம்பளத்தை பொறுத்தவரை வருடத்திற்கு 5.5 லட்சம் முதல் 7.5 லட்சம் ரூபாய் வரை நிர்ணயித்துள்ளார்கள். உங்களின் திறமை மற்றும் நேர்முகத் தேர்வில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதைப் பொறுத்து இந்த சம்பளம் மாறுபடலாம். இப்போது மிக முக்கியமாக இந்த வேலையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பற்றி விளக்கமாக பேசலாம். அனஸ்தீசியா கோடிங் என்பது சாதாரண மெடிக்கல் கோடிங்கில் இருந்து சற்று மாறுபட்டது மற்றும் மிகவும் நுணுக்கமானது. நீங்கள் நோயாளிகளின் அறுவை சிகிச்சை மற்றும் மயக்க மருந்து தொடர்பான அறிக்கைகளை முழுமையாக படித்து பார்க்க வேண்டும். அந்த அறிக்கைகளில் உள்ள தகவல்களை சரியான சிபிடி ICD-10 ICD-10 மற்றும் அனஸ்தீசியா குறியீடுகளாக மாற்ற வேண்டும். இது மிகவும் கவனமாகச் செய்ய வேண்டிய வேலை. அது மட்டுமல்லாமல் ஆசா என்று சொல்லக்கூடிய அமெரிக்கன் சொசைட்டி ஆப் அனஸ்தீசியாலஜிஸ்ட்ஸ் வழிகாட்டுதல்களை நீங்கள் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும். சரியான மாடிஃபயர்ஸ் பிசிக்கல் ஸ்டேட்டஸ் மாடிஃபயர்கள் மற்றும் நேர அலகுகள் டைம் யூனிட்ஸ் ஆகியவற்றை சரியாக பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும். அனஸ்தீசியா கோடிங்கில் நேரம் என்பது மிக முக்கியம். அறுவை சிகிச்சை எவ்வளவு நேரம் நடந்தது, மயக்க மருந்து எவ்வளவு நேரம் கொடுக்கப்பட்டது என்பதை கணக்கிட்டு அதற்கேற்ப டைம் யூனிட்ஸ் போட வேண்டும். இதில் சிறு தவறு நடந்தாலும் இன்சூரன்ஸ் கிளைமில் பெரிய பாதிப்பு ஏற்படும். எனவே துல்லியம் மிக மிக அவசியம். மேலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு சான்றிதழ் கட்டாயம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது சிபிசி, சிசிஎஸ், சிசிஎஸ் அல்லது சிஆர்சி இதில் ஏதேனும் ஒரு சான்றிதழ் உங்களிடம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த சான்றிதழ் வைத்திருப்பவர்களுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படும். இப்போது பலருக்கும் இருக்கும் ஒரு சந்தேகம் வேலை நேரம் மற்றும் இதர வசதிகள் பற்றியது. பொதுவாக இது போன்ற மெடிக்கல் கோடிங் மற்றும் பிபிஓ நிறுவனங்களில் வேலை நேரம் என்பது ஷிப்ட் அடிப்படையில்தான் இருக்கும். அமெரிக்காவின் நேரப்படி நாம் வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்கலாம். அதனால் இரவு நேர ஷிப்டுகள் இருக்க அதிக வாய்ப்புள்ளது. அப்படி இரவு நேர ஷிப்ட் இருக்கும் பட்சத்தில் பல முன்னணி நிறுவனங்களில் ஊழியர்களின் பாதுகாப்பிற்காக போக்குவரத்து வசதி அதாவது கேப் வசதி செய்து கொடுப்பார்கள். அக்சஸ் ஹெல்த்கேர் போன்ற பெரிய நிறுவனங்களில் பொதுவாகவே பிக்அப் மற்றும் டிராப் வசதிகள் சிறப்பாகவே இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான முறையில் போக்குவரத்து வசதிகள் செய்து தரப்படும். அடுத்ததாக ஓவர் டைம் பற்றி பேசலாம். மெடிக்கல் கோடிங் துறையில் சில நேரங்களில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும்.
குறிப்பாக மாதக் கடைசி அல்லது பில்லிங் சைக்கிள் முடியும் நேரங்களில். அதுபோன்ற சமயங்களில் நீங்கள் கூடுதல் நேரம் வேலை செய்ய வேண்டியிருந்தால் அதற்கான ஓவர் டைம் அலவன்ஸ் அலவன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இது உங்களின் மாதச் சம்பளத்தை தவிர்த்து ஒரு கூடுதல் வருமானமாக இருக்கும். ஆனால் இது ப்ராஜெக்ட் தேவையை பொறுத்து மாறுபடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அலுவலகச் சூழலை பொறுத்தவரை இதுபோன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செய்வது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும். அங்கே உங்களுக்கு கற்றுக்கொள்ள நிறைய விஷயங்கள் கிடைக்கும். உங்கள் குழுவினர் மற்றும் மேலாளர்களுடன் இணைந்து செயல்படும் போது உங்கள் திறமையை மேலும் வளர்த்துக் கொள்ள முடியும். நீங்கள் செய்யும் வேலையில் ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அதை எப்படி கண்டறிந்து சரிசெய்வது என்பதிலும் நீங்கள் திறமையானவராக இருக்க வேண்டும். HACCP HIPAA விதிமுறைகள் மற்றும் வாடிக்கையாளர்களின் பிரத்யேக வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடக்க வேண்டும். சரி, இப்போது இந்த வேலைக்கு எப்படி விண்ணப்பிப்பது என்று பார்ப்போம். இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் உங்கள் அப்டேட் செய்யப்பட்ட ரெஸ்யூம் HR ரஞ்சித் அவர்களுக்கு அனுப்ப வேண்டும். அவருடைய தொடர்பு எண் வீடியோவின் விளக்கப் பகுதியில் மற்றும் திரையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அழைத்தோ விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம். ரெஸ்யூம் அனுப்பும்போது மறக்காமல் சப்ஜெக்ட் லைனில் அனஸ்தீசியா கோடு QA சென்னை என்று குறிப்பிட்டு அனுப்புங்கள். அப்போதுதான் உங்கள் விண்ணப்பம் சரியான பிரிவுக்கு சென்றடையும். உடனடியாக வேலையில் சேரக்கூடியவர்களுக்கு அல்லது மிக குறைந்த நோட்டீஸ் பீரியட் உள்ளவர்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே நீங்கள் இப்போது வேலையில்லாமல் இருந்தாலோ அல்லது வேலையை மாற்ற நினைத்தாலோ உடனே விண்ணப்பியுங்கள். இது சென்னையில் உள்ள அலுவலகத்தில் இருந்து வேலை செய்ய வேண்டிய பணி, வீட்டிலிருந்து வேலை செய்யும் வாய்ப்பு இல்லை என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடைசியாக ஒரு முக்கிய தகவல். இந்த வேலை வாய்ப்புக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை பயன்படுத்தி நீங்கள் நாக்ரி தளம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். மேலும் உங்களுக்கு ரெஸ்யூம் தயாரிப்பதில் உதவி தேவைப்பட்டாலோ அல்லது நமது சேனல் பற்றிய கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டாலோ என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணான +9687105382 என்ற எண்ணில் என்னை தொடர்பு கொள்ளலாம். தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கள். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். யாருக்கேனும் இது பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் சர்வீஸ். நிறைய பேருக்கு இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எப்படி ரெஸ்யூம் ரெடி பண்றதுன்னு டவுட் இருக்கும். உங்களுக்கு சரியான CV ரெடி பண்ண கஷ்டமா இருந்தா கவலைப்படாதீங்க. ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. உங்களோட ரெஸ்யூமே இந்த வேலைக்கு ஏத்த மாதிரி எடிட் பண்ணி நீங்க இன்டர்வியூல செலக்ட் ஆகுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. கல்ஃப் மற்றும் ஃபாரின் ஓவர்சீஸ் வேலை வாய்ப்புகள் பத்தி தெரிஞ்சுக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அல்லது மெயில் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட்.